சவுதி அரேபியா விஷன் 2030 கீழ வேகமா மாறிக்கிட்டு வருது. ஆனா இந்த மாற்றம் எப்படி நடக்குது? ஒரு பக்கம் பார்த்தா பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்பவே அமைதியான சில மாற்றங்கள். வாங்க, சவுதியோட இந்த இரண்டு வேக உருமாற்றத்தை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த மாற்றத்தோட பிரம்மாண்டமான பொதுமுகத்தை பாருங்க. பார்க்கவே மிரட்டலா இருக்குல்ல? ஒளியும் லட்சியமும் சேர்ந்த ஒரு கண்கவர் காட்சி இது. இந்த மொத்த உருமாற்றத்துக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அதுதான் விஷன் 2030. இதோட நோக்கம் என்னன்னா, பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தி நாட்டை உலகத்துக்கே திறந்து காட்டுறதுதான். அப்போ இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் பொருளாதார மாற்றம் மட்டும் இல்ல. இது ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி எழுதுற ஒரு முயற்சி. பொருளாதாரம், அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே இது மாத்தப் போகுது. இந்த மாற்றத்தோட வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னா, உதாரணத்துக்கு 2024 ரியாத் சீசனுக்கு மட்டும் 19 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, 1,90,00,000 பேர். மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுல இப்போ அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால பொழுதுபோக்குத்துறை பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. நூத்துக்கணக்கான புது இடங்கள், லட்சக்கணக்கான மக்கள்னு ஒரே கொண்டாட்டம்தான். இந்த மாற்றங்கள்ல பலதும் ரொம்ப வெளிப்படையா பெரிய கொண்டாட்டத்தோட நடந்துச்சு. உதாரணத்துக்கு, தியேட்டர்கள் மறுபடியும் திறக்கப்பட்டது, பெரிய மியூசிக் கான்சர்ட்ஸ் நடக்குது, பெண்கள் கார் ஓட்ட தடை நீக்கப்பட்டது, மத காவல்துறையோட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சில வருஷத்திலேயே சவுதியோட சமூக அமைப்பே தலைகீழா மாறிடுச்சு. சரி, ஒரு பக்கம் இப்படி ஜாலியான கொண்டாட்டங்கள். ஆனா சவுதி அரேபியா உலகத்துக்கு கதவை திறக்கும்போது அவங்களோட ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு பாரம்பரியத்தை எப்படி கையாள்றாங்க? அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. ஏன்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால ரொம்ப அமைதியா ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாற்றத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க நாம பல தலைமுறையா அந்த இராச்சியத்தோட அடையாளமா இருந்த ஒரு சட்டத்தை திரும்பி பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, 73 வருஷமா மதுவுக்கு முழுமையான தடை. இது அவங்களோட பொது வாழ்க்கையோட அஸ்திவாரமா இருக்கு. மீறினா கடுமையான தண்டனை நிச்சயம். ஆனா இப்போ மெதுவா ஒரு மாற்றம் தெரியுது. சரி, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விதிகளை அவங்க தளர்த்துற விதம்தான். எந்த ஒரு பெரிய அறிவிப்பும் இல்லாம ரொம்ப கவனமா படிப்படியா ஒரு கதவை லேசா திறக்கிற மாதிரி இதை செய்றாங்க. இந்த செயல்முறை ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்டது. இது டூரிஸ்டுகளுக்காக இல்ல. இங்க வேலை செய்யற, முஸ்லிம் இல்லாத, நல்ல சம்பாதிக்கிற வசதியான வெளிநாட்டுக்காரங்களோட ஒரு சின்ன குரூப்பை மட்டும் குறிவைக்குது. இது டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெளிவா காட்டுது. வெஸ்டர்ன் மார்க்கெட்டை விட 2-3 மடங்கு விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, சட்டப்படி கிடைக்குதில்ல, அந்த காசு கொடுக்கலான்னு வெளிநாட்டுக்காரங்க நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, இந்த மாற்றம் இப்போ ஏன் நடக்கணும்? மத்த சீர்திருத்தங்கள் மாதிரி இல்லாம இது ஏன் இவ்ளோ வித்தியாசமா ரகசியமா நடக்குது? இதுதான் அவங்க செய்யற ஒரு நுட்பமான பேலன்சிங் ஆக்ட். இந்த ஸ்லைட பாருங்க, அவங்களோட வியூகம் பளிச்சுன்னு புரியும். சினிமா, பெண்கள் டிரைவிங் மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாற்றங்களை ஆரவாரத்தோட வேகமா கொண்டு வராங்க. ஆனா ஆல்கோஹால் மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை ரொம்ப மெதுவா அமைதியா செயல்படுத்துறாங்க. இதுதான் அந்த இருவேக உருமாற்றம். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது அவங்களோட கலாச்சாரத்தையோ நம்பிக்கைகளையோ மாத்துறதுக்காக இல்ல. விஷன் 2030 ஜெயிக்கணும்னா உலக அளவுல திறமையானவங்களும் முதலீடும் வரணும். அதுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குறது தான் நோக்கம். சிம்பிளா சொன்னா இது முழுக்க முழுக்க ஒரு வர்த்தக யுக்தி. ஆனா நாட்டுக்குள்ள இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு? கருத்துக்கள் பலவிதமா இருக்கு. சிலர் ஓகே, இதனால கள்ளச்சந்தை குறையும், இது நல்லதுதான்னு சொல்றாங்க. பலர் இது சரியா கையாளலன்னா பெரிய பிரச்சனை வரும்னு எச்சரிக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு இந்த வேகமான மாற்றம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இதுதான் தலைமைத்துவம் கையாள வேண்டிய அந்த நுட்பமான சமூக சிக்கல். ஆக இப்படி அளந்து யோசிச்சு செயல்படுற விதம் சவுதி அரேபியாவோட எதிர்கால மாற்றம் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. நிபுணர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா, மாற்றம் தொடரும். ஆனா அது துபாய் மாதிரி இருக்காது. செங்கடல் பகுதியில சில சொகுசு ஹோட்டல்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கலாம். ரியாத் ஏர் தன்னோட கொள்கைய மாத்திக்கலாம். ஆனா எல்லாமே படிப்படியா, ரகசியமா, வர்த்தக தேவைகளை பொறுத்துதான் நடக்கும். அவங்க பாணியில, அவங்க விதிமுறைப்படிதான் மாற்றம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வச்சு சவுதி அரேபியா தன்னைத்தானே மறுவடிவமைச்சிட்டு வருது. இது ஒரு நாட்டோடைய உருமாற்றத்தோட ஒரு சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வரிசையில சவுதி அரேபியாவோட அடுத்த பெரிய சமூக மாற்றம் என்னவா இருக்கும்? எங்களோட அடுத்த விளக்கத்தை தவறவிடாம பார்க்க மறக்காம எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.